ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது 10வது சம்மு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். என்னென்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து 4 + 3i, செகண்ட் வந்து -6 + 8i, தேர்டு வந்து -5 - 12i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. ஸோ என்னென்னா ரூட் ஆஃப் a + i ab ± ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க பெருசாக. ஸோ அதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் z + a / 2 ப்ளஸ் i in b by மாலஸ் ஆஃப் b ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் a z மாலஸ் ஆஃப் z - a / 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அழகாக தூக்கி போட்டால் முடிஞ்சுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் காரணம் இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மில் ஏவோட வேல்யூ என்னது 4, பியோட வேல்யூ என்னது 3. மாலஸ் ஆஃப் ஜட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் a² + b². நல்லா பாருங்கள், மாலஸ் ஆஃப் ஜட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. மாலஸ் ஆஃப் ஜட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ரூட் ஆஃப் a² + b². அப்போ என்ன ஆகும்னா 4² 3² ஆட் பண்ணால் 25, 25க்கு ரூட் எடுத்தால் என்னது 5. அப்போ மாலஸ் ஆஃப் ஜட்டோட வேல்யூ என்னது 5. அழகாக தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா இருக்குது. மாலஸ் ஆஃப் ஜட்டுக்கு பதிலாக 5, ஏக்கு பதிலாக 4. அதே மாதிரி இங்கே மாலஸ் ஆஃப் ஜட்டுக்கு பதிலாக 5, ஏக்கு பதிலாக 4. ஸோ /2. இங்கே வந்து பிக்கு பதிலாக 3, மாலஸ் ஆஃப் பிக்கு பதிலாகவும் 3 தான். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி பி ப்ளஸில் தான் இருக்குது. அதுக்கு மாலஸ் எடுத்தால் என்ன ஆகும்னா +3 ஆகிடும். ஓகே, டன், அவ்வளோதாங்க. ஸோ 5 + 4 என்னது 9 /2 ப்ளஸ் i. இங்கே பாருங்கள், இது கேன்சல். ஸோ இங்கே 5 - 1 என்னது 5 - 4ஓட வேல்யூ 1 /√2. அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் 9க்கு ரூட் எடுத்தால் 3, √2க்கு எடுக்க முடியாது, அதனால் 2 அப்படியே √2 அப்படியே போட்டாங்க. ப்ளஸ் i ரூட் ஆஃப் 1/2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். ஸோ கீழே /√2. தட்ஸ் ஆல்ங்க இதோடைய ஆன்சர். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம்மு பாருங்கள். ஏவோட வேல்யூ -6, பியோட வேல்யூ 8. ஸோ மாலஸ் ஆஃப் ஜட்டுங்கிறது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துக்கணும், ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா 36 + 64 100 வரும். 100க்கு ரூட் எடுத்தால் 10. ஸோ மாலஸ் ஆஃப் ஜட்டோட வேல்யூ என்னது 10. அழகாக தூக்கி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 - 6 ப்ளஸ் இதுவும் கேன்சல் ஆயிரும், பிபி. ஓகே, தென் இங்கே வந்து ஜஸ்ட்டு உல்ட்டாவாகுது பாருங்கள். ஏவோட வேல்யூ -6, ஏவோட வேல்யூ +6 ஆயிரும், மாறிடும். ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். அதனால் இந்த இடத்துல போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ பார்த்து கிளியராக போடுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4/2ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 16/2. தயவு செஞ்சு இதே அடிச்சிடாதீங்க. ஓகேவா? இல்லை அடிக்கிறதா இருந்தால் கூட அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அடித்தா இது 2, இதே அடித்தா 8. ஏன்னா சிலருக்கு அடித்தா வெளியே எடுக்க தெரியாது, அதனால தான் சொன்னேன். ஸோ இங்கே 2க்கு ரூட் எடுத்தால் 2 தான். ப்ளஸ் i இங்கே 8க்கு வந்து ரூட் எடுத்தால் ரூட் ஆஃப் 8னே போட்டுக்கலாம். இல்லை சார் நான் 8ஐ வந்து எப்படி பிரிக்கலாம், 4 × 2ன்னு பிரிக்கலாம், அது 2√2ன்னு எழுதிக்கலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கிளியர்? தட்ஸ் ஆல். அடுத்தது நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷனில் அதே மாதிரி தான். ஏவோட வேல்யூ -5, பியோட வேல்யூ -12. மாலஸ் ஆஃப் ஜட்டுங்கிறது ரூட் ஆஃப் 25 + 144 169. மாலஸ் ஆஃப் ஜட்டோட வேல்யூ என்னது 13. கிளியர்? ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். மாலஸ் ஆஃப் ஜட்டோட வேல்யூ 13, ஏவோட வேல்யூ -5. இங்கே மாலஸ் ஆஃப் ஜட்டோட வேல்யூ 13, ஏவோட வேல்யூ +5 ஆகிடும். ஏன்னா இங்கே பாரு, ஏவோட வேல்யூ -5, ஏவோட வேல்யூ +5 ஆகிடும். நீங்கள் கரெக்டாக இங்கேயும் தெளிவாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே பியோட வேல்யூ -12 இருக்கும். அப்போது மாலஸ் ஆஃப் பி போடும்போது அது +12 ஆகிடும். கிளியர்? அப்போ இதுவும் கேன்சல் ஆனால் -1 ஆகும். ஸோ அந்த மைனஸ் தான் என்ன இருக்குது இங்கே வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண 8, இது சிம்பிளிஃபை பண்ணால் 18, இது அடித்தா 4. பாருங்கள், 18 2 அடித்தா 9. ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் 2, 9க்கு ரூட் எடுத்தால் 3. தட்ஸ் ஆல். இங்கே +or- தட்ஸ் ஆல். ஸோ இதோட இந்த 2.5 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 2.6 பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.